என்னங்க சந்துரு, ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க போல. இன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு சாதகமா இல்லையா? வாங்க மணி. அது ஏன் கேட்குறீங்க? காலையில் ஒரு ரூ. 2000 லாபம் வந்துச்சுங்க. சும்மா இருக்காம இன்னும் ஒரு ட்ரேட் எடுத்தேன், அது நஷ்டம். அதை சரி பண்ண இன்னொரு ட்ரேடு, இப்போ கையில் இருந்த காசும் போயிடுச்சுங்க. அடடா, நீங்க பண்றதுக்கு பேர் தாங்க ஓவர் ட்ரேடிங். இத பத்தி எல்ஆர் தாமஸ் அவரோட புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. வாங்க உட்காருங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். சந்துரு, நம்ம ஏன் தெரியுமா ஓவர் ட்ரேடிங் பண்றோம்? நமக்கே தெரியாம ஒரு 3 விஷயம் நம்மள தூண்டுதுங்க. முதல்ல போர்டம், அதாவது ஸ்கிரீன் முன்னாடி சும்மா உட்கார்ந்திருக்க நமக்கு பிடிக்கல. ஏதாவது பட்டனை அழுத்திட்டே இருக்கணும்னு தோணுது. இரண்டாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங். மார்க்கெட் என்கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிடுச்சு, நான் இன்னைக்கே அதை திருப்பி எடுப்பேன்னு ஒரு கோவம். மூன்றாவது ஃபோமோ, மற்றவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நம்ம மிஸ் பண்ணிடுவோமோன்னு அவசரமா ஓடுறது. ஆமாங்க மணி, நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படியே பொருந்துது. இந்த நஷ்டம் வரும்போது ஒரு பதற்றம் வருது பாருங்க. அப்போ தான் நிறைய தப்பு பண்ணுறேன். தான் விஷயம் சந்துரு. எமோஷன் உள்ள வந்தா புத்தி வேலை செய்யாதுங்க. சரிங்க மணி, இதிலிருந்து தப்பிக்க அந்த புத்தகத்தில் என்ன வழி சொல்லியிருக்காங்க? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க, ஆனா ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். ட்ரேடிங் லிமிட், ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி. அந்த 2 ட்ரேடு முடிஞ்சா சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடணும். காரணம் இல்லாம கை வைக்காதீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி படி சிக்னல் வந்தா மட்டும் உள்ள போங்க. சும்மா மேலே போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரேடு எடுக்காதீங்க. ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. முக்கியமான விஷயம் இதுதாங்க. ட்ரேடிங் நேரத்தை தவிர மற்ற நேரம் வெளியே போங்க, மாமத்த வேலைகளை பாருங்க. ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தா இல்லாத சிக்னல் கூட இருக்கிற மாதிரி தோணும். நிஜந்தா மணி, நான் இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளான் போட்டுட்டு தான் உள்ளே போவேன். சந்துரு, ட்ரேடிங்கிறது ஒரு மராத்தன் மாதிரிங்க. இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைச்சா தோத்துடுவோம். நிதானமா ஆடினாதான் கடைசி வரைக்கும் கிரவுண்ட்ல இருக்க முடியும். காசை சம்பாதிக்கிறத விட இருக்கிற காசை காப்பாத்துறது தான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. ரொம்ப நன்றிங்க மணி, எனக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிங்க. இனிமே அவசரப்படாம நிதானமாக பண்ணுறேன். பாத்தீங்களா நண்பர்களே, ஓவர் ட்ரேடிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர். சந்துருவுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஓவர் ட்ரேடிங் பிரச்சனை இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வாங்க கிளம்பலாம்.